ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் 11 நியூபி எபிசோடு 50 பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடு பார்க்கலாம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இப்போ இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் இந்த பேட்டன் இருக்கான் பாருங்க, அவனை அந்த ரெமியா டீமனு அப்படி மைக்கி கூட்டிகிட்டு போக இந்த பக்கம் நம்ம தெரசாவை காப்பாற்றுறதுக்கு ஜுன்னு கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு தனியாக ஒரு மிஷினை முடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்க. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த எலும்பு கூட டீமன்ஸ் எல்லாம் ஏஞ்சல் பவர் இருக்கிற நம்ம டீமன்ஸை தேடி வந்துட்டு இருப்பானுங்க. டேய் அந்த ஏஞ்சல் எங்கடா போனா, அவளை சீக்கிரம் கண்டுபிடிக்கடா அப்படின்னு சொல்ல, அதை கட்டி இன்னொரு டீமனும் அவளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, இப்போ என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இன்னும் டேய் வேற வழி இல்லடா, நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகணும், இல்லைன்னா நம்ம லேசி பாஸ் நம்மளை கொண்டு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்களா. அப்போ பார்த்தா அந்த ஒரு பேரியர் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஜுன்னு தாங்க நம்ம தெரசாவை அவனோட பேட்டில் ஃபீல்டு பேரியருக்குள்ள அப்படி காப்பாற்றி உள்ள வச்சிருக்கான். அப்போ நம்ம ஜுன்னு சொல்லுவான், அவங்க இங்கேருந்து போகிற வரைக்கும் இங்கேயே உள்ளே இருப்போம், இந்த பேட்டில் ஃப்ரீ டொமைனு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு உட்காந்துட்டு இருக்க. பக்கத்தில் தெரசாவும், நீ என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுற, நீ எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்க, உனக்கு நான் நன்றி சொன்னதே இல்லை, ரொம்ப நன்றி ஜுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னுக்கு தேங்க்யூ சொல்ல, அதை கேட்டு ஜுன்னும், நன்றிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்த எலும்புக்கூடு மாசம்லாம் அங்கேருந்து போகிற வரைக்கும் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெரசா கிட்ட சொல்ல, அதை கேட்டு தெரசா, ஆமாம் இந்த டவரில் இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஜுன்னு, நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு தெரசா, ஓ நீ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தியா, அவனை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்கிற, நான் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் இந்த டவர் வரதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த உலகத்தில் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு கேட்டு அவங்கள பார்த்து நான் பொறாமப்பட்டுட்டே இருப்பேன், ஏன்னா இந்த டவர் வரதுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், என்னால் வெளியே போகவே முடியாது. அப்போ தான் என்னோட அப்பா எனக்கு இந்த கேமை வாங்கி கொடுத்தாரு. அந்த கேம் விளையாடும் போது நான் அந்த உலகத்துக்குள்ளேயே சுற்றி பார்த்தேன், எனக்கு அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸை கொல்றதை விட அந்த உலகத்தை சுற்றி பார்க்கறது ரொம்பவே பிடிச்சிது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்கிட்டையும் நான் நல்லாவே பழகினேன், எனக்கு அந்த கேரக்டரையும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன் இல்லையா, எனக்கு அந்த உலகத்தை சுற்றி பார்க்கவும் அங்கே இருக்க கேரக்டரை பார்த்து பேசுறதுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் கடைசியில் என்ன ஆகும், நான் இந்த கேரக்டர் எல்லாத்தையுமே கேமுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் கணக்கு பண்ணிட்டேன். ஆனால் இப்போ இது உண்மையாகவே வந்துடுச்சு. இந்த உண்மையான உலகத்தில் நான் ஒன்று அவங்க பக்கம் நிற்கணும், இல்லை மனுஷங்க பக்கம் நிற்கணும், நான் இப்போ யார் பக்கம் நிற்கணும்னு எனக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது. கடைசியில் எனக்கு மனசுக்குள்ளே பயம் மட்டும்தான் இருக்குது, அந்த பயம்தான் என்னை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் நான் பவர் ஆக ஆக எனக்கு அதை பற்றின பயம்தான் அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஜுன்னு, பயமா, ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு தெரசா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு இந்த டவரில் இருக்க கேரக்டரும் பிடிக்கும், மனுஷங்களும் பிடிக்கும், கடைசி கட்டத்தில் நான் யார் பக்கம் நிற்கிறதுன்ட்டு தெரியாமல் பயத்தில் இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்டு ஜுன்னு, அவ்வளோதானே, அது சிம்பிள் விஷயம், நீ என்ன பண்ணு, ரொம்ப ட்ரைனிங் எடுத்து உன்னை நீயே பவர் ஆக்கிக்க, நீ இங்கே இருக்க எல்லாத்தை விடையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்டேன்னா உன்னை யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஸ்ட்ராங்காக இருக்க நீ உனக்கு எந்த மாதிரியான முடிவு வேணுமோ அந்த முடிவை நீ எடுத்துக்கலாம், உன்னை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. அதை தான் ஜின்னு பண்ணுறான். முதல்ல நீ ஸ்ட்ராங்காக மாறு, அப்புறம் உனக்கு என்ன வேணுமோ அது தானாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு சொல்ல, அதை கேட்டு தெரசா அப்படி சிரிப்பாளா. அதை கேட்டு ஜுன்னு, இப்போ நான் என்ன காமெடியாக பண்ணேன், ஏன் சிரிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு தெரசாவும், இல்லை நீ சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதான் டக்குன்னு சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் பார்த்தா ஒரு சத்தம் கேட்கும் அந்த பேரியருக்கு வெளியில். என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்க எலும்பு கூடுங்களாம், நம்ம இருக்கிற இடத்துல யாரும் அட்டாக் பண்ணுறாங்கடா, நம்ம உடனே அங்கே போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி அங்கே போங்கடா அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க எலும்பு மாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அங்கே நம்ம ஜுன்னு அந்த பேரியர்லேருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பான். பார்த்துட்டு, ஓ எல்லாரும் இங்கேருந்து கிளம்புறாங்களா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே அங்கே கட்டினா இந்த பக்கம் ஆக்டிவேட்டிங் பிளாக் ஹெவன் டீமன் எம்பரர் ராட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட் சிம்பிள் வரும் பாருங்க, அந்த பவரு, அந்த ஹேண்ட் சிம்பிள் பவர் அடிச்சு அடியில் அந்த கோட்டையோட செவரு சும்மா நொறுங்கி பறந்து போய் விழும் பாருங்க. அந்த செவரு சின்ன பண்ணாம ஆயிரும். அங்கே யார் வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தா அடல் லீடர் தான். அவர் அங்கே வந்துட்டு, என்னடா என்னோட இந்த சாதாரண பவருக்கே இப்படி அடிச்சு நொறுக்குது இந்த கோட்டை சவரு, இந்த கோட்டை சவரு வீக்கா இல்லை நான் ஸ்ட்ராங்கா, நான் தான்டா ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தா நின்று பாருங்க. அங்கேருந்து குடுக்குன்னு அந்த ஐயாருக்கு மான்சர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, கருப்பு ஐயாருக்கு மான்சரு, அவங்களாம் குடுக்குன்னு ஓடி வரதை பார்த்துட்டு இந்த எலும்புக்கூடு மான்சர்லாம், டேய் இவனுக்கு எதுக்குடா நம்மளும் அட்டாக் பண்ண வரானுங்க, இவனுக்கு நம்ம கூட சேர்ந்தானு சண்டை போடணும், என்னடா சேம்சங் கோல் போடுறானுங்க, உடனே நம்ம ஆட்கள் எல்லாத்தையுமே கூப்பிடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஜீகா இருக்கா பாருங்க, அவ வருவா, நம்ம உடனே இங்கே இருக்க எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிட்டு உடனே போகணும், அங்கே இருக்க எல்லாருமே திரும்பி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்களை அடித்து நொறுக்கிட்டு போயிடணும், நம்ம லார்ட் அதாவது ஜின் சொன்னதை நம்ம உடனே செய்யணும் அப்படின்னு சொல்ல,
அதை கேட்டுட்டு அந்த ஐயாருக்கு மான்ஸ்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த ஜீகா கிட்ட கேட்கும், ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதாவது இவங்களை எண்ணிக்கையில் அடக்கவே முடியாது, அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே, இவங்க கூட சண்டைக்கு போகிறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, தெரிஞ்சுதான் எல்லாம் சொல்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த ஐயாருக்கு மான்ஸ்டர் ஜீகா கிட்ட கேட்க, அதை கேட்டு ஜீகா நீ புதுசு தானே எங்களோட டீமுக்கு, உனக்கு தெரியல, போக போக உனக்கே தெரியும், இங்கே எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாஸ் வந்தாலும் சரி, உன்னால் தோக்கடிக்கவே முடியாது, அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு நீ நினைக்க போகிறதா இருந்தாலும் சரி, அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. ஏன்னா இது ஜின்னு இருக்கிற இடம், ஜின்னு இருக்கிற இடத்துல என்னோட லார்ட் ஜின்னு மட்டும்தான் ஜெயிப்பார், அவர் பக்கம் மட்டும்தான்டா வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீகா நம்ம ஹீரோக்கு செம்மையாக ஒரு பில்டப் கொடுப்பா பாருங்க, பார்க்கறதுக்கே பக்கம் மாசாக இருக்கும். அப்படி அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ போன எபிசோட் கடைசியில் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருப்பா பார்த்தீங்களா, அது கிரே ஃபாரஸ்ட். அந்த காட்டுக்குள்ளே யார் இருக்காங்கன்னா இந்த எறும்பு மான்ஸ்டர்ஸ் தான். அங்கே அந்த எறும்பு மான்ஸ்டரோட லீடர் இருக்கான் பாருங்க, அவள் ஆக்டிவேட்டிங் ஹைவ் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணால் அங்கே அந்த கோட்டையில் அந்த ஐயாருக்கு மான்ஸ்டர்லாம் அடித்து நொறுக்கிறதுலாம் தெரிஞ்சிடும். இங்கே இருக்க அந்த எறும்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட படை அந்த எல்லாமே லைனாக நிற்க வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். அது அங்கே பெரிய உருவத்தில் பயங்கரமாக இருக்கும். அந்த எறும்பு பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்கும், பாதி உடம்பு எறும்பு மாதிரி இருக்கும், கீழே பார்த்தா நண்டு மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அது அப்படி மனசில் யோசிச்சுட்டு, ஓ அங்கே இருக்க எல்லாருமே ஐயாருக்கு மான்ஸ்டர்லாம் கோட்டையை உடைச்சிட்டு அங்கே இருக்க எலும்புக்கூடு மான்ஸ்டர் கூட சண்டை போட போகிறாங்களா, ஆனால் அந்த படை அந்த ஐயாருக்கு மான்ஸ்டரோட படை பத்தாதே, அவங்க எப்படி இங்கே சண்டை போட்டு ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அங்கே பார்த்தா ஐஸ் அப்படியே பரவும் பாருங்க, அந்த ஓரஞ்சு ஐஸ் அங்கே இருக்க மற்ற எறும்பு படை எல்லாத்தையுமே அப்படியே உரைய வச்சிரும் பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோ மாசா நடந்து வந்துக்கிட்டே, டேய் நீ தான் அந்த எறும்புகளுக்கெல்லாம் பாசா, உன் மூஞ்சா பார்த்தாலே தெரியுறா நீ ஒரு திருட்டு கோட்டுன்னு, உன்னோட படைக்கே நீ யோசிக்காம துரோகம் பண்ணுவேன்னு நல்லாவே தெரியுது, உங்ககிட்டயும் ஒரு படம் இருக்கு பார்த்தியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாசா நடந்து வந்துட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த எறும்பு பாசோ, யாரா நீ இங்கே எதுக்கிட்டா வந்திருக்க அப்படி சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோவோ நான் தான்டா வெளியே ஒரு கில்டு வச்சுருக்கேன், அதுக்கு ஓனரு, இங்கே உள்ளே வந்து ஒன்றை மாதிரி பைத்தியம் பிடிச்ச எறும்பெல்லாம் வெட்டி வீசிட்டு அங்கே இருக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போக வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த எறும்பு மாஸ்டரு, கேள்விப்பட்டிருக்கேன்டா, நீ தான் இங்கே வந்து நிறையா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியாமே, நீ ரொம்ப ஃபேமஸான ஆள், நான் உன்னை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த கிரே ஃபாரஸ்ட்டில் நான் தான்டா கிங்கு, நான் இங்கே உன்னை பிச்சு பிச்சு திங்க போகிறேன்டா அப்படி சொல்லிட்டு மிரட்ட. அதை கேட்டு நம்ம ஹீரோ, எல்லா பாஸும் ஒரே டைலாக சொல்கிறீங்களா, உங்கள் கூட சண்டை போட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு, ஆனால் ஒருத்தங்க கூட எனக்கு ஈக்குவலாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா ஸ்டைலாக சொல்லிட்டு இருக்க. அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம மரியா இருக்கா பாருங்க, அவன் நின்றுட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அங்கே அந்த நம்ம ஹீரோ சண்டை போடுறான் பார்த்தீங்களா அந்த காட்டுக்குள்ளே, அதோட அந்த மேஜிக் பவர் இங்கே வரைக்கும் வருது. அதை பார்த்துட்டு மரியா, இது என்ன ஒரு மாதிரி மேஜிக் பவர் அதிர்வு மாதிரி இங்கே வருது, இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லையே, அந்த காட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு மரியா மனசில் யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா யாரோ ஓடி வராங்க, யாருன்னா நம்ம தெரசாவும் ஜுன்னும் தான். அவங்க ஓடி வந்து நம்ம மரியாவை அப்படி கட்டி பிடிக்க, மரியா தெரசா பார்த்து, உனக்கு ஒன்றும் ஆளல, எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நேரம், நான் உன்னை நினச்சி ரொம்ப பயந்துட்டேன், நீங்கள் இருந்த இடத்துல என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க. அதை கேட்டு தெரசாவும், அந்த எலும்புக்கூடு மாசெல்லாம் எங்களை பிடிக்க வந்தாங்க, நாங்கள் ஒரு பேரியருக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டோம், அப்படி ஒளிஞ்சுக்கிட்டனால அது திருப்பி போயிட்டாங்க, நாங்களும் திருப்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு மரியாவோ, ஓ சரி சரி, ஆனால் நீங்கள் வரதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மாதிரி மேஜிக் அதிர்வு, பூமியெல்லாம் அப்படி அதிர்ச்சி, இந்த மாதிரி ஒரு மேஜிக் பவர் நான் பார்த்ததே இல்லை, என்ன நடக்குது அந்த கிரே ஃபாரஸ்ட்ல, ஏதாச்சும் உனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்க. அதை கேட்டு தரசாவோ, எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது, ஆனால் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும், அது என்னோட ஜின் மட்டும்தான், அவன் தான் இந்த மாதிரி வித்தியாசமான சம்பவம்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல. அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த எறும்பு மார்சரை போட்டு வெளுத்து வாங்கிட்டு பாருங்க, அது முழிச்சிட்டு இருக்கும், என்னடா இவ்வளோ பவராக இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோ வழக்கம் போல் மாஸ்க் காட்டிட்டு இருப்பாரு. அப்படி இந்த பக்கம் நம்ம தெரசா மரியா கிட்ட, நம்மளோட ஆட்கள் எல்லாத்தையுமே ரீக்ரூப் பண்ணி ஃபார்ம் பண்ணி நம்ம இங்கேருந்து மூவ் பண்ணி ஆகணும், எல்லாத்தையுமே ஒன்றா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம மரியாவோ, தெரசா அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும், இங்கே பேட்டன் அவன் எங்கே போனானே தெரியல, நாங்கள் எல்லா பக்கமும் தேடி பார்த்தோம் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு தெரசா, என்னது அவனை காணுமா, நம்ம உடனே தனித்தனியாக பிரிஞ்சு இங்கே இருக்க எல்லா இடத்துலையும் நம்ம தேடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, அப்படியா இப்போ என்ன பண்ணுறது, தனித்தனியாக பிரிஞ்சு போகணும்னா எங்கெங்கே போகலாம், நீ பிளான் பண்ணு அப்படி சொல்லிட்டு மரியா சொல்ல. அதை கேட்டு தெரசா, நம்ம லேட் பண்ணக்கூடாது, நம்ம லேட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் பேட்டனுக்கு ஆபத்து, அவன் எந்த மாதிரியான டேஞ்சரில் இருக்கான்னு தெரியல அப்படி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து கொலன்னு ஒன்று மாதிரி ஊந்துக்கிட்டே வரும். அதை அவங்க ரெண்டு பேருமே என்னடா அது அப்படி சொல்லிட்டு பார்ப்பாங்களா, அங்கே பார்த்தா எலும்புக்கூடு மாதிரி இருக்கும். ஓ இது எலும்புக்கூடு மான்ஸ்டர்
மாஸ்டர் தானே, இதை கொன்னே ஆகணும், இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரியா அந்த நெருப்பு பவர் யூஸ் பண்ண ரெடியா இருப்பாங்களா? அப்ப நம்ம தெரசா நில்லு பாத்துக்கலாம், இது என்னன்னு தெரியல, இது ஏதோ ஒன்று சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அந்த எலும்புக்கூடு மாஸ்டர் அந்த கண்ணுல இருந்து பெருசா ஒரு ஸ்க்ரோல் மாதிரி ஒன்று எடுக்கும் பாருங்க. அதை அப்படியே எடுத்துட்டு அப்படி நீட்டும், அதுல இருந்து அந்த சிஸ்டம் ஸ்கிரீன் மாதிரி வரும் பாருங்க. அதுல என்ன இருக்கு அப்படி சொல்லிட்டு இவங்க பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் சாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பேட்டன் மூஞ்சில ரத்தம் சொட்ட சொட்ட அவனை அப்படியே சிலுவையில் அரைஞ்ச மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அங்கே இருக்க எலும்புக்கூடு மாஸ்டர்லாம் அவனை போட்டு வெட்டி உடம்பு ஃபுல்லாக சித்திரவதை பண்ணி அவனை ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கி விட்டாங்க. அந்த எலும்புக்கூடு மாஸ்டர்லாம் ஏதோ செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருக்க அந்த பேட்டனை பார்த்துட்டு, பேட்டன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் பேட்டனுக்கு என்ன ஆகும், இவங்க போய் காப்பாற்றுவாங்களா, அங்கே நம்ம ஜின்ன அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.